வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலே விளக்கு திரி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தேவையானது வந்து பஞ்சு வந்து வீட்டில் நம்ம எல்லா வீட்லேயுமே பஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு எப்படி நம்ம வந்து விளக்கு திரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பஞ்சை வந்து நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவு நம்மளுக்கு வந்து பெரிய விளக்குனா இந்த மாதிரி இது சின்ன ஒரு நம்ம கார்த்திகை விளக்கு ஏற்றுறோம் அந்த மாதிரினா இந்த அளவு போதும். இல்லை இப்போ திரி பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீளமாக இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிச்சு பிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இழுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், தேய்க்க வேண்டாம். ஒத்த கையில் இல்லை ரெட்டை கையில் நம்ம வந்து இப்படி இது பண்ணுவோம் இல்லையா, திரி இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எல்லா இடத்தும் ஒரே மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நல்லா இன்னும் கூட தேய்ச்சிக்கலாம். அது மாதிரி ஒன்று ஒன்றையும் செஞ்சுக்கலாம். திரி செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஏற்றி பார்க்கலாமா, விளக்கு ஏற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து சின்ன விளக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து எந்த திரி வேணால் வச்சு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். இப்போ நார்மலாக அப்படி ஏற்றுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் எண்ணெய் லைட்டாக இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு ஏற்றிட்டேன். அதை ஃபஸ்ட்டு இந்த பஞ்சுங்கிறதால ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா சுடர் விட்டு நல்லாவே எரியும். இங்கே பாருங்கள், அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக அப்படியே சுடர் விட்டு நல்லாவே அணையாமல் நல்லா எரியும். இப்போ நம்ம திரி வந்து பயங்கர குண்டாக இருக்குது, நம்ம ரொம்ப ஒல்லியாக தேய்க்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு இதுதான். இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல எண்ணெய் இதில் உள்ளே வைக்கிறப்ப எண்ணெய் வச்சுட்டு பண்ணுவோம் இல்லையா. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி எரியுது பாருங்கள். அணையம் காற்று அடித்தப்போ நீங்கள் கார்த்திகை மாதம்லாம் காற்றடிக்குது, அந்த ஆடி மாதம்லாம் வைக்கணும் இல்லையா, காற்றடிக்குது அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இந்த பஞ்சு திரி வச்சிங்க அப்படின்னா நல்லா அணையாமல் நல்லாவே எரியும், ரொம்ப நேரமும் எரியும். தெரிஞ்சுக்கிட்டிங்களா, நம்ம வீட்டிலே வந்து விளக்கு திரி எப்படி செய்கிறது ஈஸியாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த்.